ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகேங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்திருந்தோம், ஓகேங்களா? அதே போல் நம்மளுக்கு நாளைக்கு என்ன லெவல் இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பார்த்துடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றத நம்ம லெவல் வந்து ஃபர்ஸ்ட் எடுப்போம். சரிங்களா? ஸோ நம்ம இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லை இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே தான் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ நம்ம இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் வந்து என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா, நேற்று 25,281 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? அதே போல நம்மளுக்கு R1 வந்து பார்த்தீங்கன்னா 25,428 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R2 வந்து பார்த்தீங்கன்னா 25,485 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,152 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,095 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரியா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருந்தோம் எல்லாமே லெவலு. ஓகேங்களா? எல்லா லெவலுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்தோம். இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால. சரியா? ஓகே. ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 25,280 அப்படின்ற ரேஞ்ச் பக்கத்தில் நம்மளுக்கு ஓப்பன் ஆனாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் நேர், ஓகேங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேலே சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே தான் இருந்தாங்க. அதாவது நம்மளுக்கு இந்த 25,300 அப்படின்ற லெவலுக்கு மேலே வந்து என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து போகல. இந்த 25,300 அப்படின்ற ஸ்டேக் லெவலுக்கு மேலே வந்து என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து போகல. ஸோ நம்ம அதை கவனிக்கணும். சரிங்களா? ஸோ அதே போல நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு அந்த 25,300 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் வந்து என்ன செய்றாங்க, அகைன் நம்மளுக்கு கீழே வராங்க, ஓப்பன் பிலோ வராங்க. சரியா? நம்மளுக்கு ஓப்பன் பிலோ மெயினாக அதை கவனிக்கணுங்க. ஓப்பன் பிலோ நம்மளுக்கு வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அதுக்கு ஆப்போசிட்ல போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் பிலோ வந்து நம்மளுக்கு க்ளோஸ் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லோக்கு கீழே வந்துட்டாங்க. ஓகேங்களா? லோக்கு கீழே வந்துட்டாங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டேரக்டா அதே டைரக்ஷன்ல ஃபால் தான் வராங்க. ஓகேங்களா? அதே டைரக்ஷன்ல நம்மளுக்கு என்ன செய்றாங்க, ஃபால் ஆகிட்டு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து S2 வரைக்கும் வராங்க. என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து S2 வரைக்கும் என்ன செய்றாங்க, மார்க்கெட் வந்து வராங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. சரிங்களா? அது நம்மளுக்கு ஸ்லோவாக தான் இருந்தது, ஸ்பீடாக இன்னைக்கு மார்க்கெட்டு. ஸோ இதான் இங்கே நடந்தது. நம்ம ப்ரீமியத்தில் பார்த்துக்கலாம். நம்ம எப்பவுமே வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, இண்டெக்ஸை மட்டுமே பார்க்க மாட்டோங்க, நம்ம என்ன செய்யணும், ப்ரீமியத்தையும் பார்க்கணும். சரிங்களா? ப்ரீமியத்திலேயே நம்மளுக்கு லெவல் வந்து கிராஸ் பண்ணி போறாங்களா, நம்மளுக்கு இங்கே கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யணுங்க, இங்கேயும் நம்மளுக்கு என்ன செய்யணும், கிராஸ் பண்ணி மேலே வந்திருக்கணும். ஓகேங்களா? நம்மளுக்கு இப்போ ஓகேங்க. இப்போ நம்ம ப்ரீமியத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நம்ம என்ன ஸ்டேக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,300. சரிங்களா? 25,300 கால் அண்ட் புட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ நம்ம நேற்று மிட் லெவலாக நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 137 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 வந்து பார்த்தீங்கன்னா 194, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 242, R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 291 அப்படின்ற லெவலும், அது மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா 94 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா 71, S3 வந்து பார்த்தீங்கன்னா 47 அப்படின்ற லெவலும் நம்ம எடுத்திருந்தோம். சரியா? இது வந்து நம்ம காலையில் மார்க் பண்ணி கொடுத்த லெவல், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் என்ன லெவல் மார்க் பண்ணி கொடுத்திருந்தோம் அப்படின்னா 164, தென் 114 அப்படின்ற லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு மார்க்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதுல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, மிட் லெவலுக்கு மேல யார் இருக்கிறாங்க, மிட் லெவலுக்கு கீழே யார் இருக்கிறாங்க. சரியா? ஸோ நம்ம அந்த இதை மெயினா பார்ப்போம் இல்லையா? ஸோ நம்ம ஸ்பாட்ல பார்த்த மாதிரி நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மிட் லெவலுக்கு மேல யார் இருக்கிறாங்க, மிட் லெவலுக்கு கீழே யார் இருக்கிறாங்க. சரியா? அதை நம்ம மெயினா பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலே நம்மளுக்கு என்ன செய்றாங்க, கால் ஆப்ஷன் தான் என்ன செய்றாங்க, மிட் லெவலுக்கு மேலே இருக்கிறாங்க. பட் ஆனால் என்ன செய்யலைங்க, நிலை பெறவில்லை. சரியா? நம்மளுக்கு ஸ்பாட்டையும் பார்ப்போம் இல்லையா? ஸ்பாட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, 25,300க்கு மேலே வந்து என்ன செய்யலைங்க, 300க்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து போகல. சரியா? மார்க்கெட் வந்து என்ன செய்யலைங்க, 25,300க்கு மேலே வந்து என்ன செய்யலைங்க, போகல. ஸோ நம்மளுக்கு அங்கேருந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ நம்ம அதையும் கவனிக்கணும். ஸோ அந்த 300க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 164 அப்படின்ற லெவல், இந்த 164க்கு மேலே வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் நிலை பெற்று இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும். சரிங்களா? இந்த 164 அப்படின்ற லெவலுக்கு மேலே கால் ஆப்ஷன் இருந்திருந்தால் நம்மளுக்கு இன்னைக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும். பட் ஆனால் என்ன செய்யலைங்க, அங்கே போகவே இல்லை. நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட் வந்து திரும்பிட்டாங்க. சரியா? நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த 114 அப்படின்ற லெவலில் வந்து என்ன செய்றாங்க, ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க. இந்த 114 அப்படின்ற லெவலில் ரிவர்சல் வந்து கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, மிட் லெவலுக்கு மேலேயும் செய்றாங்க, அவங்க வராங்க. சரியா? மிட் லெவலுக்கு மேலேயும் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் தான் வராங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, கால் அண்ட் புட் வந்து மீட்டிங் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு டாமினேட் பண்ணி என்ன செய்றாங்க, புட் ஆப்ஷன் வந்து மேலே வந்துடுறாங்க. ஓகேங்களா? டாமினேட் பண்ணி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து மேலே வந்துடுறாங்க. மேலே வந்துட்டு நம்மளுக்கு அடுத்து வந்து எங்க வராங்க, இந்த 164 லெவலுக்கு வராங்க. அதுல இருந்து அகைன் நம்மளுக்கு அங்கே சப்போர்ட் எடுக்கிறாங்க. அகைன் நம்மளுக்கு R1க்கு வராங்க. R1ல இருந்து அகைன் நம்மளுக்கு R1 பிரேக் பண்ணிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் நம்மளுக்கு R2கே போறாங்க. சரியா? அதே போலதான் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன பண்ணிருக்காங்க, கால் ஆப்ஷன் பிரேக் பண்ணி கீழே வராங்க. கீழே வந்துட்டு நம்மளுக்கு என்னங்க, இந்த 114 அப்படின்ற லெவல் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம் இல்லையா காலையில. ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு கீழே அதை பிரேக் பண்ணி கீழே வந்து நம்மளுக்கு S1 வராங்க.
S1க்கு பிரேக் பண்ணி கீழே வரவும் நம்மளுக்கு S2 வராங்க சரிங்களா. S2க்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து போகல கால் ஆப்ஷன். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆகி அகைன் நம்மளுக்கு S1 வரைக்கும் தான் வராங்க. S1க்கு மேலே வந்து போக முடியல. அகைன் நம்மளுக்கு S1லேருந்து செய்கிறாங்க ரிவர்சல் ஆகி கீழே வந்துடுறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்ததுங்க. ஓகேங்களா. சரி ஓகே, நம்ம இதை பார்த்துட்டோம். நம்மளுக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. நம்ம வந்து நாளைக்குள்ள லெவல் சரிங்களா. நாளைக்குள்ள லெவல் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கோம் சரிங்களா. இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் லெவலுங்க. நம்ம நேற்று எடுத்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வருது சரிங்களா. கரண்ட் வீக் எக்ஸ்பெரி நான் வந்து எடுக்கல, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரிங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும் 20 அக்டோபர். ஓகேங்களா. நம்ம எக்ஸ்பெரி அப்படின்றதுனால நம்ம எக்ஸ்பெரிக்குள்ள இருக்க மாட்டோம், நெக்ஸ்ட் வீக்ல தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நம்ம நாளைக்கு என்ன லெவல் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. நாளைக்கு என்ன லெவல் இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா ஆப்ஷன் செயின்ல நம்ம எது வந்து டிஃப்ரெண்ட் வந்து கம்மியா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 25,150, ஓகே 25,200. ஓகேங்களா. 25,200 தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வந்து கம்மியா இருக்குங்க. ஸோ 25,150லையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை விட கம்மியாக இருக்கிறது வந்து 25,200 தான். ஓகேங்களா. 25,200 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து 124, புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 147 அப்படின்னு இருக்காங்க. அதே இது 25,150 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து 123, கால் ஆப்ஷன் வந்து 150 அப்படின்னு இருக்காங்க சரியா. அப்போ நம்ம 25,200 அப்படின்றது நம்ம ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதுலேயே நம்ம இன்னைக்கு அடுத்த மணி எடுத்துட்டு இதை வச்சு நம்ம லெவல் வந்து இன்னைக்கு என்ன செய்யணும் எடுக்கணும். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலாக நம்மளுக்கு என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 25,177 அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா. சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலாக நம்மளுக்கு 25,177 அப்படின்னு வந்திருக்கு. அதே போல R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,323 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R2 வந்து பார்த்தீங்கன்னா 25,381 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு சரிங்களா. அதே போல நம்மளுக்கு S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,053 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,997 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு சரிங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு நாளைக்குள்ள இண்டெக்ஸோட லெவலாக இருக்கும். ஸோ இது நம்ம எப்பவும் சொல்றது போல தான் R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலோ S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு இந்த லெவல் வந்து மாறக்கூடும் சரிங்களா. அதை நம்ம கவனிக்கும். ஓகேங்க, நம்ம இப்போ பிரீமியத்தில் என்ன லெவல் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் சரியா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிட் லெவலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 135 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 192, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 240, R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 288 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு சரி. அதே போல நம்மளுக்கு S1 வந்து பார்த்தீங்கன்னா 91, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 68, S3 வந்து பார்த்தீங்கன்னா 45 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு நாளைக்குள்ள பிரீமியம் லெவலாக இருக்கும். இந்த லெவல் வந்து நம்மளுக்கு என்ன செய்யப்படுது இல்லைங்க, மாற போகிறது கிடையாது சரிங்களா. இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி தான், நம்மளுக்கு 100 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆனாலும் 200 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆனாலும் சரி தான், நம்மளுக்கு என்ன செய்யுங்க இந்த லெவல் வந்து மாற போகிறது கிடையாது. இதே லெவல் தான் செய்ய போகுதுங்க நம்மளுக்கு இருக்க போகுது. நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் நம்மளுக்கு எங்கே க்ளோஸ் வைக்கிறாங்கன்னு பாருங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அரௌண்ட் நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரைக் இருக்காங்களோ அதை ஏடிஎம் எடுத்துட்டு நீங்க அதுல வந்து என்ன செய்யலாம், இந்த லெவலை வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இந்த லெவலை வந்து நீங்க அதுல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.